அனைவருக்கும் நற்குளறி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைவெளி நடைபயிற்சி நற்குளறி. 9th Sense Trains and Sponsors மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணைவெளி நடைபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றார். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்சியாளர் விவேகானந்தா சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், நற்புலர் வணக்கம். என்னோட குரல் கரெக்டாக கேட்குதா சார்? கேட்குது சார். ஓகே, நான் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணேன். ஸ்க்ரீன் தெரியுதா சார்? ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது சார், தெரியுது. ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான நற்புலர் வணக்கம். மீண்டும் ஒரு முறை எனக்கு முதலில் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த மாதத்தோட பிசினஸ் கம்யூனிகேஷன். அந்த பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து நம்மளுடைய வழக்கமாக நம்மளுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு விடயம். அதை தவிர்த்து நம்மளால வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் இது. இது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஈவன் வாய் பேச திறன் இல்லாதவர்கள் கூட அவங்களோட கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து தொன்று அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு மொழி உருவாகிறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த மொழி வந்து வந்து ஒரு அசைவுகள், தன்னுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அதை வச்சு ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அது வந்து இசையமாகி அடுத்து வார்த்தைகளாக பரிணாமிச்சு இன்னைக்கு வந்து எல்லாரையும் சென்றடையுது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதுல வந்து என்னன்னா வந்து இப்ப நம்ம இருக்க கம்யூனிகேஷன்ன்றது இன்னைக்கு இருக்க 2025 ரொம்ப 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 தகவல் தொழில்நுட்பமாகட்டும் மற்ற அனைத்து விடயங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஆனா இதே இது ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும், அப்போ வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அப்பைக்கும் இப்பைக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா ஒரே விஷயத்த செஞ்சிருப்பாங்க, நான் அப்பத்தி பண்ணிப்பாங்க அப்படின்றத சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ அதுதான் என்னோட இன்னைக்கு இருக்கிறோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ஹால்மார்க்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்? ஸோ வந்து அன்லாக்கிங் சக்சஸ் டு கிளியர் அண்ட் கிளாரிட்டி அண்ட் கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து இன்னையோட அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்ம வள்ளுவரோட துணை கொண்டு ஒன்று ஆரம்பிச்சு நல்லா இருக்கும். வள்ளுவர் வந்து சொல்வன்மை அப்படி தனியாகவே ஒரு அதிகாரம் கொடுத்திருப்பாரு. அதுல வந்து நிறைய குரல், ஒரு 10 குரலுமே ரொம்ப சிறப்பானது. அதுல இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஒண்ணு, சொல்லல்வண்ணன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. சொல்லாற்றல் படைத்தவனாகவும் சோர்வு அறியாதவனாகவும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது. அப்ப அந்த சொல்லுக்குரிய வலிமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்னன்னா, நம்ம கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னா 7 C's படிச்சிருக்கோம், இல்லை 8 C's இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்குது. அதுல எதா இருந்தாலும் சரி, முதல் வந்து கிளாரிட்டி. ஸோ எது சொன்னாலும் கிளியரா சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதாவது நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரா வேணா இருக்கலாம், அனைவருக்கும் பொருந்துற மாதிரி நம்மளுடைய வார்த்தை பிரயோகம் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நமக்கு அதுல ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்த சொல்றதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை பத்தி நமக்கான புரிதல், அந்த தெளிவு, அது நம்மளுடைய வார்த்தைகள் வெளிப்படுறப்ப வந்து என்ன ஆகும்னா, சென்றடைகிற மனிதர்களுக்கு சரியா சென்றடைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ ரெடியூஸ் ஆம்பிகுட்டி. எப்பயுமே வந்து என்னன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஆம்பிகுட்டி நமக்கு தெரியும்ல. அதாவது ஒரு ஃபுல்லா தெரியாம இந்த அறகுறையா திட்டுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து எப்பயுமே நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எறது வந்துடவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்ம சொல்ற வார்த்தையை வந்து இரு பொருள் படுற மாதிரி சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து என்னன்னா அது தவறான ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லலாம். 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு தூத்துக்குடியில இருந்து கிளம்பி ஒரு ஆப்பிரிக்கால போய் வந்து ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க? அங்க வந்து மொழி இருந்திருக்குமான்னு கேட்டா கிடையாது. மொழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா வந்து முத போறப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து அவங்க பயன்படுத்துறது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். ஒண்ணுமில்ல, யுனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னா வயிற்று காமிச்சா அதுதான் பசி இருக்கிறதுக்கு அர்த்தம். அது வந்து யூனிவர்சலா எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இந்த மாதிரி சில கம்யூனிகேஷன் அவங்க கிளாரிட்டியா சொல்லியிருப்பாங்க. அந்த பொருளை வச்சு அவங்க வந்து தன்னோட பிசினஸ் சொல்லியிருப்பாங்க. இதான் இந்த அர்த்தம். இப்ப வந்து தன்னோட பொருள் ஒரு மீன் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில இருந்து மீன் போகுது அப்படின்னா அந்த ஊர்ல வந்து காமிக்கிறாங்க. இந்த மீன் இந்த சிறப்பா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த இதுல அவங்க உங்களுக்கு புதுசான ஒரு விஷயம். ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்லிப்பர், ஒரு செருப்பு இருக்கு. அது நம்ம போட்டு முன்னாடி ஒரு காலத்துல நம்ம எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை வந்து மார்க்கெட்டிங்ல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த ஊர்ல போய் நீங்க செருப்பு சேல் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த ஊர்ல விற்கவே முடியாது. செருப்பு யாருமே போட மாட்டாங்க. செருப்பு என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. இதே இன்னொருத்தர் சொல்றாரு, அங்க வி ஹேவ் வெரி ஹியூஜ் மார்க்கெட். அங்க வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு. அங்க யாருக்குமே செருப்பு என்னன்னு தெரியாது. நம்ம போய் செருப்பு கொடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா நம்ம சேல் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் வந்து அந்த 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 மார்க்கெட்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அந்த கிளாரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த போறோம்னு பார்க்குறது. இப்ப என்னன்னா சில பேர் வந்து டூ மச் டெக்னிக்கலா பேசுவாங்க. அந்த டெக்னிக்காலிட்டின்றது இந்த இடத்துல தேவையே கிடையாது. அந்த புரியணும், அவ்வளவுதான். ஒண்ணுமில்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சினர்ஜைஸ் அவர் கோர் காம்படென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீம் மீட்டிங்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சினர்ஜைஸ் அவர் கோர் காம்படென்சி அப்படின்னு சொல்றதும் ஒர்க் டுகெதர் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் சிம்பிளா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன, ஒரு வாட்டி அந்த கருப்பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து யூடியூப்ல அவரோட வீடியோ கேட்கறப்ப என்னன்னா, அவங்க வந்து ஒரு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில இருந்து ஒரு பைக் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த பைக் வந்து அவங்க ஆட் கொடுக்கணும். ஆட் வந்து மக்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்றப்போ வந்து என்னன்னா, இவர் வந்து என்னன்னா, இவருக்கு பைக் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும், பைக்கை பத்தி பேசிக் தான் தெரியும். ஆனா இந்த ஆட் வந்து பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகணும். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு குளித்தல காவேரி ஆத்துல வந்து வண்டியை கழுவுறது ஆரம்பிச்சு அந்த வண்டி எப்படி எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு 3 நிமிஷம் வீடியோ எடுத்து அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சிஓ அப்புறமா டாப் டேரக்டர்ஸ் எல்லாமே உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க கூட இப்படி பார்த்தல எப்படி சார் இவ்வளவு சூப்பரா என்று, அதாவது அதாவது ஒரு கிராமத்துல படிப்பறிவே இல்லாத ஒரு நபர் பார்த்தா கூட இது புரியுற மாதிரி இருக்கு சார், இதை சார் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட் இதுல. அடுத்தது கன்சிஸ்டி வேல்யூ எவ்ரி வேர்ட். இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங்லேயே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் சொல்றது மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கரை நல்லதா? எப்படி கரை நல்லது அப்படின்னு சொன்னா வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் கம்பெனி வந்து அதை சொல்லியிருப்பாங்கல்ல, கரை நல்லது. ஏன் கரை நல்லது அப்படின்னா இது நம்ம ஒரு கேட்சி வேர்டு தான். ஆனா வந்து அதுல வந்து எப்படி அதை கரை நல்லதுன்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ண விதம் ஒன்று இருக்குல்ல, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கூட செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா பிரஸ்டீஜ், மனைவியை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கோட் இருக்குல்ல. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த வார்த்தைகள் வந்து அங்கங்க கேட்சி வேர்ட்ஸ் மாதிரி. அப்போ வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வார்த்தை பிரயோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து குயிக்லி எஃபெக்டிவ் கன்வே யுவர் மெசேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆட் வந்து 1 நிமிஷம் கொடுத்தா கூட வந்து அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். என்னன்னா வந்து நம்ம ராம்ராஜ் வேஷ்டி இருக்கு இல்லைங்களா, ராம்ராஜ் வேஷ்டியில
ஜெயராம் வந்து வேஷ்டியோட வருவாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல காமிப்பாங்க. அடுத்து யானை வந்து அதுக்கு தும்பிக்கையில வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி வரிசையா நிறைய காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த சிஇஓட்ட கேட்குறாங்க, எப்படி சார் வச்சீங்க அப்படின்னு கேட்டா வந்து, எங்கெல்லாம் வேஷ்டி மறுக்கப்படுதோ அந்த இடத்துல நான் வச்சிருப்போம் அப்படின்றப்பாரு. அது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா வந்து மரியாதை வந்து இந்த வேஷ்டிங்களை கிடைக்காதுன்னு எல்லாம் நினைச்சுங்க, அதை கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வேல்யூ எடிஷனோட சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து அந்த 1 மினிட் ஆர் 2 மினிட் வீடியோ தான். பட் அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அடுத்து வந்து அவாய்ட் அன்னெசரி டீட்டெயில்ஸ். ஸோ என்னன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுக்கறதே சுத்தமே வந்து கேட்கறவங்களுக்கு அதை லூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படின்றது முதல் 30 செகண்ட்ல அவங்கள அட்ராக்ட் பண்ண அப்படின்னா அவங்க கண்டிப்பா நம்ம லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து அவாய்ட் அன்னெசரி டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எது சொல்லணும் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லணும். ஸோ அப்படின்றது சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த அக்யூரசி, த ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ எப்பயுமே வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட் உறுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நகை கடை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அந்த நகை கடையில வந்து முக்கியமான விஷயமே அந்த தரம் அப்படின்றது தான். இதுல வந்து சில பேர் அட்ராக்டிவா சில ஆட் கொடுத்து அந்த கஸ்டமரை உள்ள கூப்பிடுன்றாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா வந்து இது வந்து நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட பிசினஸே இருக்கவே இருக்காது. அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். அப்ப எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியா நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றது முக்கியம். வெரிஃபை ஃபேக்ட். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல்ல வந்து இந்தியாஸ் நம்பர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாஸ் நம்பர் 1 காலேஜ்னா எப்படி இருக்கும், என்ன காலேஜ்னு அட்லீஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல இந்தியாஸ் நம்பர் 1 காலேஜ், இந்தியாஸ் நம்பர் 1 காலேஜ் இருந்து போட்டா தப்பு இல்லை. ஆனா இந்தியாஸ் நம்பர் 1 காலேஜ் இல்லாம போட்டதுன்றது சரியா இல்லையான்றது நம்ம தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து கரெக்டா இருந்தால் மட்டும்தான் வந்து, ஏன்னா இன்னைக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வேர்ல்ட்ல எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படின்றப்ப ஒரு ஒரு தவறான தகவல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பிசினஸ் வேல்யூ டோட்டலா வந்து அது வந்து இதாகும். அடுத்தது நம்மளுடைய ஒரு ஆடு கொடுக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொடுக்கலாம், இல்லை எந்த இது வேணாலும் ஆடு கொடுக்கலாம். அந்த ஆடு கொடுக்கறதுல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக வந்து ஒரு 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 நபர் வந்து இறப்பு செய்தியில இறந்தார், அதாவது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அதாவது என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ராவே தப்பா இருந்துச்சு. அப்ப வந்து அந்த இடத்துல டோட்டல் மீனிங்கே மாறிடுது. அதே மாதிரிதான் வந்து எந்த இடத்துலையுமே நம்மளுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவறா கம்யூனிகேட் பண்ணிடக்கூடாது. ஒண்ணுமில்ல, ஒரு 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 பன்னாட்டு நிறுவனத்தோட ஒரு லேப்டாப் பேக்கோட ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேக்கோட ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்கோங்க. அவங்க கீழே போட்டிருப்பாங்க, இது வந்து பேக் மட்டும்தான், மற்ற ஐட்டது கிடையாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் அதை போட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு மீனிங் என்ன, வித் லேப்டாப்போடய நீ 1000 ருபீஸ் கொடுப்பியா அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாதுன்னு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தை பிரயோகமும் சரியா இருக்கும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் அப்படின்றத காமிக்கும். கண்டிப்பா வந்து இது பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன எரர் வந்தா கூட நம்மளுடைய டோட்டல் நம்பகத்தன்மை போயிடும். நம்மளுடைய கிரெடிபிலிட்டி போகாம பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்தை காமிக்கும். அடுத்தது ரிலவன்ஸ், ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர். ஸோ சில பேர் வந்து என்னன்னா எது நமக்கு தேவையோ அதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றதான் முக்கியம். இப்ப நம்ம வந்து ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றப்ப வந்து என்னன்னா அது ரிலவெண்டா நம்ம எல்லாமே சொல்லலாம், தப்பு இல்லை. பட் இர்ரிலவெண்டா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து என்ன ஆகும்னா டோட்டலோட அந்த 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 எசன்ஸே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளியரா நம்ம என்ன பர்பஸ் போயிருக்கோம் அந்த பர்பஸை கிளியரா கம்யூனிகேட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய மெசேஜ் நம்ம யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்க எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைம்குள்ள நம்ம எவ்வளவு கரெக்டா முடிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ ஒண்ணும்ல வந்து ஒரு 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 என்ன சொல்றது, நம்ம இந்த படம் இருக்குல்ல, கடைக்குட்டி சிங்கம்க்கு அப்புறம் ஒரு படம் இருக்குல்ல, நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையோட படத்தை விட டைரக்டர் வந்து போய் கலாநிதி மாறன்ட்ட போய் சொல்றாரு, பாண்டியராஜ் என்னன்னா வந்து இந்த கதை சொல்லணும்,
அதான் அவர் கேட்கிறாரு எவ்வளவு நிமிஷத்துக்கு சொல்லலாம், நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொன்னாரு கடைசியா வந்து 10 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. அந்த 2.5 மணி நேரத்தை பதத்தை 10 நிமிஷத்துல அவங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய வார்த்தை பிரகாரம் எப்படி இருக்கும். அப்போ வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறோம், எவ்வளவு இடத்துல சொல்ல போறோம், எப்படி கன்வே பண்ண போறோம் அப்படின்றதுல அந்த டெய்லர் யுவர் மெசேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பெசிபிக் ஆடியன்ஸுக்கு சரியான முறையில கரெக்டா சொல்லணும் அப்படின்றது. அவாய்ட் இரலவென்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல அதாவது இதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டோம்னா வந்து நமக்கு வந்து கண்டென்ட் இல்லை, அதனால வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து என்னன்னா எது தேவையோ அதை கரெக்டா சொல்லணும். அடுத்தது என்னன்னா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஃபினான்ஷியல் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஒரு இப்போ நிறைய டிஜிட்டல் ஆட்ஸ் பார்க்குறோம், நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் வருது இல்லை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டேரக்ட்ல 40% ஆஃப், 50% ஆஃப், ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ரிப்பேர்லாம் போடுவாங்கல்ல. அப்போ வந்து என்னன்னா அந்த 90% ஆஃப்ன்றத பார்ப்பாங்க. அதாவது அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட் என்ன இருக்கு இதனால, எனக்கு இதை பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது எல்லாருமே பண்ணுவாங்க. முன்னாடி வந்து இது ஒரு பிஸ்னஸ்ல மட்டும் இருந்துச்சு. அதாவது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்றது ஒரு ஃபேக்டரி, ஒரு கம்பெனி இந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து டெய்லி பப்ளிக்கே ரொம்ப அதை பார்க்குற அளவுக்கு ஆயிருக்கு. அப்படி பண்றதுனாலதான் இன்னைக்கு வந்து ஆடி சேல் முந்துகள் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நிறைய விஷயத்த ஆட்னு கொடுத்து அந்த கஸ்டமரை ரிப்பீட்டடா வாங்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அப்ப இதனால என்ன பினான்சியல் பெனிஃபிட் இருக்கு, இதை பண்றதுனால எனக்கு என்ன பினான்சியல் பெனிஃபிட் அப்படின்றத கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்றப்ப வந்து என்ன ஆகும்னா அது வந்து வின்-வின் சிச்சுவேஷனா மாறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷனோட எண்ட் வந்து என்னன்னா வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். ஸோ போத் டு பி கெட் பெனிஃபிட்டட். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது கன்சிஸ்டன்சி, பில்ட் ஏ யூனிஃபைடு பிராண்ட். ஸோ வந்து என்னன்னா இப்போ சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே நிலையா இருக்கும். அந்த பிராண்டை வந்து யாருமே மாறவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன தலைமுறையில பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் மைசூர் சாண்டல் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பிராண்டு பென் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு இதுலையுமே பிராண்ட் சில பேர் பேசிக்கா அதுல இருப்பாங்க. ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க கன்சிஸ்டன்சி. ஸோ அவங்க கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு 10 பேர் இங்க வந்து திறமை உள்ளவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. திறமை உள்ளவங்க தொடர்ந்து செய்யறவங்க மட்டும்தான் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அதாவது சூப்பர் 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 டேலண்டா இருந்து சூப்பர் சூப்பர் டேலண்டா இருந்து அவங்க வந்து கம்மியா நான் ஒர்க் பண்றது ஒரு கேட்டகரியா இருக்கும். ஆனா வந்து ஆவரேஜ் டேலண்ட் வச்சு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றாங்கன்னா ஆவரேஜ் கன்சிஸ்டன்ட் டேலண்ட் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் தெண்டுல்கரோட பெஸ்ட் பிளேயர் இந்தியா இருக்க உலகத்துல இருக்காங்க கிட்ட இருப்பாங்க. சச்சின் தெண்டுல்கரோட நல்ல பேட் பண்றவங்க இருப்பாங்க. சச்சின் தெண்டுல்கரோட ஆல்ரவுண்ட் பெஸ்டா இருப்பாங்க. அவரை மட்டும் ஏன் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த 20 வருஷம் அவரோட இன்னைக்கு 51 வயசுல ஒரு மேட்ச் விளையாண்டா கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100+ இருக்கும். அது எப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 16 வயசுல ஆரம்பிச்சு நீங்க 51 வயசு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதான் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ் வேல்யூஸ். எப்பயுமே கீ பிராண்ட் மெசேஜ் சொல்லிட்டே இருக்கணும். ஸோ அந்த கீ பிராண்ட் மெசேஜ் இப்போ நிறைய எல்லா பிராண்ட்லயும் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ்ன்றது அந்த இப்போ ஒண்ணுல நம்ம ஒரு காலேஜா இருக்கட்டும் அதுல அமௌண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு உண்மை உழைப்பு உயர்வு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இது அவங்க பிராண்ட் மெசேஜ். ஸோ அதை வந்து அவங்க அந்த அந்த விஷயம் நோக்கி போயிருப்பாங்க. அது மாதிரி நம்மளோட பிராண்ட் நமக்கு இண்டிவிஜுவலே ஒவ்வொரு தனி மனிதனுமே இன்னைக்கு பிராண்ட் தான். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் போன தலம் இப்போ ஒரு 10 ஜென்ரேஷன் 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டோம்னா அது நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ஒண்ணுல தூத்துக்குடி உப்பு அப்படின்னா அதோட ஐடென்டிட்டி இப்போ இருக்கு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா அவங்களோட ரீஇன்ஃபோர்ஸ் வேல்யூஸ் அப்படின்றப்ப வந்து என்னன்னா இங்க இருந்து ஒரு சங்கம் போச்சு அப்படின்னா அந்த சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். கோகினூர் வைரம்னா கோகினூர் வைரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கோகினூர் வைரத்துல மற்ற ஊருக்கு அதுக்கு என்ன இதுனா வந்து புவிசார் குறியீடுலாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா. அப்போ வந்து ஒன்றும் மணப்பாறை முறுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்னன்னா அதை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மணப்பாறையில் இப்போ எந்த கடையில் வாங்கினாலும் அந்த டேஸ்ட் கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்றப்ப அந்த ஊருக்குன்னு ஒரு இது இருப்பாங்கல்ல. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இமேஜ் எப்பயுமே வந்து
ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் வந்து கொடுக்குறப்ப நல்லா பார்க்கர் பென் அப்படின்றப்ப வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கர் பென் எப்படி இருக்கோ இப்போ இருக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய புது பிராண்ட் வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் பார்க்கர் பென்னா அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ கன்சிஸ்டன்சின்னு சொல்றப்ப நம்ம வந்து நமக்கு பக்கத்துல இருக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூரோட எக்கானமி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதாவது இந்த நெல் விளைச்சல் இன்னைக்கு என்ன குறைஞ்சிருக்கலாம், பட் நெல் விளைச்சல் அது மாதிரி வந்து என்னன்னா நம்மளுடைய மனுஷனோட பொன்னி எப்படிலாம் சொல்லுவோம்ல, அதோட குறியீடு வந்து இப்போ வரைக்கும் அதே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இது மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை அவங்க கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அடுத்தது டைம் லைன் சீஸ் த மூமெண்ட். ஸோ அப்போ வந்து என்னன்னா டைம் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே டைம் தான் அந்த உலகத்துல ரொம்ப வேல்யூவானது அப்படின்னா டைம் தான். நான் போன திருப்பி கிடைக்கவே கிடையாது, மற்ற எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், டைத்தை திருப்பி சம்பாதிக்கவே முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த டைம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே ஒரு 10 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ½ மணி நேரம் இருக்கு அப்படின்னா 10 × ½ மணி நேரம். ஸோ அப்போ வந்து இத்தனை பேரோட 5 மணி நேரம் டோட்டலா. அப்போ 5 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கு தான் அவ்வளோ வேல்யூ இருக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு இமீடியட்டா ஒரு என்கொயரி வந்திருக்கு அப்படின்னா அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் அதுக்கிட்ட ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது இருக்க தான் வந்து அவங்கள்ட்ட வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் வந்து இப்போ ஒன்றும்ல ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும்ல, அதில் வந்து என்னன்னா அதை நாங்கள் வந்து 30 மினிட்ஸ்ல கொடுத்துருவோம், எங்களோட டெலிவரி டைம் வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெலிவரி டைம் 30 மினிட்ஸ் இல்லாட்டி நாங்கள் வந்து 50% ஆஃபர் இதில் 100% ஆஃபர் இப்படின்ற மாதிரி நிறைய இருந்தது. அப்போ வந்து எங்க டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு குயிக்கா நம்ம கஸ்டமரை ரீச் பண்ணி கஸ்டமரை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதுல மிக முக்கியமான விஷயம். கம்யூனிகேட் ப்ராம்ப்ட்லி. ஸோ எப்பயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ன்றது இதாக இருக்கும். ஸோ நம்ம இதுல வந்து முன்னாடி சொல்லுவாங்கல்ல, வாக்கு கொடுத்துட்டே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? வாக்கு கொடுத்துட்டே அப்படின்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ. என்னோட வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. என் வார்த்தைக்கு மரியாதை இருக்குன்னா என்ன இருக்குன்னா, நான் அந்த வார்த்தைப்படி நடக்கிறதா அந்த வார்த்தைக்குரிய மரியாதை, எனக்குரிய மரியாதை தான். அந்த சொல்லுண்மையில சொல்லக்கூடிய விஷயம் தான். பக்கம் கேடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வரும். அந்த குரல்ல வந்து தன்னை வந்து தன்னோட வார்த்தை, ஒரு மனிதனோட வார்த்தை தான் வந்து அவனை உயர்வாகவும் காமிக்கிறது, தாழ்வாகவும் காமிக்கிறது. அப்போ வந்து என்னன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு நம்ம அது பண்ணணும். அதுக்கடுத்து என்னன்னா வந்து டோன்ட் டிலே இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ அப்டேட்ன்றது உடனே கொடுத்துட்டே இருக்கணும், அது டிலே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ புதுசா வந்து ஒரு மொபைலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புது புது ப்ராடக்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months கொஞ்சம் லான்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பண்ணணும். இப்போ விண்டோஸில் 10 இருக்குது, விண்டோஸ் 11 உடனே அப்டேட் பண்ணுங்க, அப்பதான் இது ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஃபெயிலியரே இருந்தால் கூட வந்து அந்த ஃபெயிலியரை திருப்பி வந்து கால் பேக் பண்ணணும். ஒரு சாம்சங்ல வந்து ஒரு ஒரு மொபைல் வந்து நிறைய இடத்துல பிளாஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ப்ராடக்ட் அது கால் பேக் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க. திருப்பி பணம் கொடுத்துட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கஸ்டமர் ரீச் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியா அப்படின்னு நடக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது யாரும் கொஞ்சம் சவுண்ட் வருது, யாரும் அன்மியூட் பண்ண முடியுமா? ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங், ஹியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் மார்க்கெட் கிடையாது, அப்ளிகேஷன் பேஸ்ட் மார்க்கெட். அப்படின்றப்ப வந்து என்னன்னா இங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இந்த ப்ராப்ளத்துக்கு யாரெல்லாம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து பைனரி இன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியிலே நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ல வந்து நிறைய சால்வ் பண்றதுதான் இருக்கு. என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒருத்தவங்க ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அவங்க தான் எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட், அவங்களோட ப்ராடக்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ த்ரூஅவுட் இந்தியா அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்கப்போ வந்து தேர் ஓகே வித் தட் ப்ராடக்ட். பட் ஆனால் சில கேஸ்ல, கிரிட்டிக்கலான கேஸ்ல வந்து என்னன்னா வி ஹேவ் வெரி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம், இந்த இடத்துல இங்கே இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்கறப்ப எஸ் வி ஆர் த சொல்யூஷன் ப்ரொவைடர் ஃபார் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் உள்ள போயிட்டு அதனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 years கண்டினியூஸ் பிசினஸ் மாதிரி நிறைய இடத்துல வந்து மாத்தினதுன்றது ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ வந்து இங்க எப்போ வந்து இது நடக்கும் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்ற லிசன் பண்ணணும். அதுக்கடுத்து என்னன்னா நம்ம அது ரிலவெண்டா கொஸ்டின் கேட்கணும். அதுக்கான நம்மளுடைய சொல்யூஷனா இருக்கணும். சொல்யூஷனா இருக்கப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பெட்டரா இருக்கும். இருக்கிறதுலே ஈஸி வந்து பேசுறது, இருக்கல கஷ்டம் கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
ஆனா வந்து யார் ஆக்டிவா லிசன் பண்றாங்களோ, ஒருத்தவங்க சொல்றது கேட்க ஆள் இருந்தா போதும், எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்கல்ல. அப்போ வந்து என்னன்னா, அந்த ஆக்டிவ் லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எங்க வேணாலும் சரி, ஆக்டிவ் லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவ் லிசனரா இருக்கோம், ஆக்டிவ் லிசனரா இருந்து அவங்க ஒரு எம்பத்தியோட ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய இதில் வந்து அப்ராட்லேயே வந்து இப்போ சீனியர் சிட்டிசன்லாம் இருக்காங்க, இந்தியாவில் கூட வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க. அவங்க பெரிய அளவுக்கு வந்து வெல் டு டூ ரிச் பீப்புளாக கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்றதை கேட்க ஆளே இல்லை, அவங்க மெமரி ஷேர் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அப்ப அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 1 hour ஆர் 2 hours கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பே பண்ணாங்கன்னா வருவாங்க. இவங்க சொல்றது பொறுமையா கேட்பாங்க, வேற எந்த ஒர்க்கும் கிடையாது, கேட்கறது மட்டும்தான் அவங்க இருக்கு. ஸோ அப்ப கேட்டுட்டு அவங்களுக்காக ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்கனாலே போதும், அதுக்கு அவங்க பே பண்றாங்க. சரியா? இப்போ நிலைமை அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இதுதான். அடுத்தது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஏற்கனவே சொன்னோம் நம்ம, ஒரு ஒரு ஆதி மனிதன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மனிதன் வரைக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்றதுல அதுல முக்கியமான பங்கு வந்து இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன். மொழி கூட தெரிய வேணாம், யாரை வேணா இருக்கலாம், அவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. ஒரு ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ணோம் அப்படின்றதாலே இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வெல்கமிங் மூமெண்ட். அப்போ வந்து அதுல முக்கியமான பாயிண்ட் பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன் ஆஃப் வாய்ஸ், ஐ கான்டாக்ட். ஸோ இந்த 4 தான் மேஜரான எலமெண்ட். ஸோ பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கணும்னால தெரியும் பாடி லாங்குவேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்றத வெளிப்படுத்துற ஒரு இதுதான் வந்து அடுத்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் இதில் இன்னைக்கு வந்து ஒரு எங்கள் ஐடி பார்க்கில் வந்து இன்னைக்கு ஒரு காமெடி ஷோ இருக்குது. ஸோ அந்த காமெடி ஷோவில் வந்து அந்த கீழே அந்த பர்சனோட பேர் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த பர்சன் வந்து அப்படியே பயங்கர ஒரு அந்த முகத்தை பார்த்தாலே சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முகம். அவருமே சிரிச்சு அப்படி ஒரு இதை பார்த்துருக்காரு. இதை போய் பார்க்கணும்னு தோன்றுது. அப்போ வந்து என்னன்னா, இதுக்கு வந்து அவர் பேரு கூட முக்கியம் இல்லை, அவர் எல்லாத்தையும் விட்டுருவோம். அந்த போட்டோ பார்த்துட்டு இந்த ஈவெண்ட் இருக்குன்றத புரிஞ்சுட்டு யார் வேணாலும் போய் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுதான் பவர் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ அது வந்து ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த ஆக்ஷன் தான் வந்து இந்த பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன் ஆஃப் வாய்ஸ், ஐ கான்டாக்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒன், கம்யூனிகேட் வித் எஃபெக்டிவ். ஸோ எப்பயுமே நம்ம கம்யூனிகேஷனில் கொடுக்குறோம்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மேனராக இருக்கணும். ஸோ நம்ம என்ன சொன்னாலும் சரி அது ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்தது அதாவது கிளியர்ன்றது இந்த ஜார்கன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? என்ன சொல்ல வரோமோ அந்த சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் வந்து சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். அடுத்தது பிரீஃப், கன்சைஸ் அண்ட் டு த பாயிண்ட். என்ன சொல்ல வரப்போ எவ்வளவு நேரத்தில் சொல்ல போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஒண்ணுமில்ல, மார்க்கெட்டிங்ல வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்ல வந்து பிச் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிச் பண்றப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கே தெரியும், ஒரு 5 ஃபேக்டர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், ஸ்டார்ட் ஸ்டோரி, ப்ரெசன்டேஷன், கிரீடு, க்ளோஸ் த டீல் அப்படின்னு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா இப்ப எதுக்காக நான் யாரு, ஸ்டார்ட் ஸ்டோரி, நான் இதுக்காக வந்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹேர் ஆயில் சேல் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் இந்த கம்பெனில இருந்திருக்கேன், இந்த ஹேர் ஆயில் பத்தி சொல்ல போறேன், ஹேர் ஆயில் அதை சேல் பண்ண வரேன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரொமோட் பண்ண போறேன்னு சொல்ல போறாங்க. அடுத்து அந்த ஹேர் ஆயில் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டு, ஸோ இது வந்து ப்ரீஃப் ஃபேக்டர்ன்றப்ப இதை வந்து இங்க இருக்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது பேர் சொல்லி பக்கத்தில் இருக்க பேர் சொல்லி சொல்றாங்க. கடைசி ஆர் யூ பிளானிங் பர்சனல் ஆர் கிஃப்ட் பர்பஸ் சொல்றாங்க அப்படின்னா இது க்ளோஸ் த டீல் முடியும். ஸோ அப்போ வந்து இதுக்கு எல்லாமே எடுத்துக்கிற டைம் 3 நிமிஷம் தான். அந்த நபர் பார்க்க வேண்டிய ஆள் 300 ரூபாய், ஒரு நாளைக்கு 300 பேர் இருக்கும், 3 நிமிஷம் தான் ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 நிமிஷத்துல ஹவு எஃபெக்டிவ்லி ஷி கம்யூனிகேட்டட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல இம்ப்ரெஸ் ஆகி வாங்குறவங்க உண்டு, ரைட்டா? அந்த 3 மினிட்ஸ்க்குள்ள அவங்கள வாங்க வைக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸ்ல நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த நான் சொல்றது. அதுதான் எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட கிளியரா இருக்கணும், ரொம்ப பிரீஃபா இருக்கணும், அது அக்யூரேட்டாகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பொய் அப்படி அதாவது நம்ம விஷயத்த பாதி உண்மையை சொன்னாலும் சரி,
உண்மையை மறைச்சு சொன்னாலும் சரி, ஒரு காலகட்டத்துல தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம மேல இருக்க நம்பகத்தன்மை சுத்தமா போயிடும். அப்ப அதுக்குதான் எப்பொருள் யாரவை கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே திருப்பி நம்ம கரெக்டா தெரிஞ்சு கரெக்டா வந்து அங்க கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? இப்போ இது இது வந்து என்ன வேணும்னா வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்னன்னா நம்ம கிருஷ்ணாந்த இருக்காப்ல அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு ஏன் முனி நிறைக்கல அப்படின்னா திரை இல்லை அதனால நிறை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நிறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, அதனால நிறைக்கல அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவையார் சொன்ன வார்த்தையை நிறைய சொல்ல ஆரம்பித்தையே விரும்பு அவ்வளவுதான். இந்த அது மாதிரி நிறைய ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க அவங்க. அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய எது பார்த்தோம்னா எவ்வளவு ப்ரிசைஸா சொல்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே மட்டும் சொல்றேன். நான் ஒரு திருக்குறளோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் திறன் அறிந்து சொல்லுதல் வல்லார் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோ சுட்டி காட்டும் பணியை உலகத்தால் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள். இது எக்ஸாம்பிள் யாருன்னா இன்னைக்கு இருக்க உலக தலைவர்கள் சொல்றவங்க, நம்மளுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா வந்து இப்பதான் வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோ சுட்டி காட்டும் பணியை உலகத்தால் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள். ஸோ அப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மற்ற சோசியல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸோ வி ஹாவ் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி, வி ஹாவ் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. கண்டிப்பா நினைத்த அனைத்து இலக்குகளையும் அடைகிறது போகும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களும் நன்றி தெரிவித்துகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. வணக்கம், விவேகானந்தன் சார். அவர் ஃபவுண்டர் சார் வர வரைக்கும் பேசிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க சார். கம்யூனிகேஷனுடைய பேஸ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மிக அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். நல்ல உங்களுடைய அந்த ஒரு அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தன்மையா சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட வார்த்தை ஜாலம் நல்லா இருந்தது. ரொம்ப இது என்ஜாய்டு அவர் செஷன் சார். சூப்பரா இருந்தது. அவர் சார் ஃபவுண்டர் சார் வர வரைக்கும் மற்றவங்களும் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்களா? சார் அன்பு இனிமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், வாழ்த்துக்கள். சார் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு பண்டில் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டியில ஆரம்பிச்சு அக்யூரசி, ரிலவன்ஸ், கன்சிஸ்டன்சி, டைம் லைன்ஸ், ஆக்டிவ் லிசனிங், இன்னும் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல என்ன இருக்கு, கீ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பிசினஸ்லயோ இல்ல நம்ம பர்சனல் லைஃப்லயுமே கூட ஒரு கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு எதை சொல்றோம்னா அந்த கம்யூனிகேஷன் தான். நல்ல கம்யூனிகேஷனை கொடுத்து நல்லா வாழணுங்கிற அப்படியே எப்படி சொல்றது, ஒரு எக்ஸல் எல்லாத்தையும் அப்படியே கலந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ஒவ்வொன்றையுமே நம்ம ஆய்வு செய்ய முடியும். கை கொண்டோம்னா நல்ல திருக்குறள்லாம் எவ்வளவு குறள், 648, 647 தொழில நம்ம சொல்றத எல்லாரும் கேட்டுருவாங்க. சொல்ற விதத்துல சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அன்பான வேண்டுகோள், அடிக்கடி ஐயா வாருங்கள், அமுதத்தை தாருங்கள் என்ற இனிய வேண்டுகளோடு சூப்பர்
சூப்பரா இருந்தது சார். வீரசேகரன் சார் அருமையா சொன்னீங்க. நம்ம சில நேரத்துல வீட்டுல கூட ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், கோச்சுப்பாங்க. நான் அந்த மீனிங்ல சொல்லப்பான்னு அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடுவோம். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்லணுங்கிறதையும் அருமையா சொல்லியிருந்தாரு. ஃபீட்பேக்லயும் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. வெங்கட்ராமன் சார், நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க. வணக்கம் சார். நற்புலரி ரொம்ப அருமையான செஷன் சார். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செஷன் தான் இன்னைக்கு இருந்தது. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது. அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தது என்னன்னா, இந்த ஹார்வர்ட் கார்ட்னர்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க, அந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ரொம்ப அழகா நீங்க எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்றது என்னோட பர்சனல் வியூவா இருந்தது. ஸோ அதை சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி வீரசேகரன் சார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால புதுசா எதுவும் சொல்றது இல்ல. எப்பவுமே அதனாலதான் அவரை கடைசியில பேச விடணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அறிவுடையோர் இருக்கிற இடத்துல அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு. எப்பவுமே பேசும்போது அராஜகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு. இன்னைக்கு செஷனை பத்தி ஃபீட்பேக் சொல்றதா இல்ல